வெங்கடேஷ் காலை வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம கியர் மாற்றி ஓட்ட போகிறோம் சரியா? ஓகே சார். 1 2 3 என்ன தெரியுமா? 1 2 3 எந்த கியர் எவ்வளோ ஸ்பீட் தெரியுமா? தெரியும் சரி. ஸ்டார்ட் பண்ணியா? வார்னிங் தெரியுதா? ஆமா எரியுது. ஹேண்ட் பிரேக் 1 2 3 கியர் மாத்து. 1 2 3 மூவிங் கியர் என்ன உண்டு? மூவிங் கியருக்கு வந்து மூவிங் பாயிண்ட் உண்டு. மூவிங் பாயிண்ட்ல வச்சுக்கிடணும். மூவ் ஆயிட்டு மூவிங் ஆசுகுடே ஃப்ரீ மூவிங் செகண்ட் கியர் மாத்திரம் தான் ரோட் போணும். கூட ஆசுகுடே 10 கிலோமீட்டர் போணும். ரைட்ல கரண்டே பாரு. இது வரல அப்படி ரோட் பேரு போட்டோ ஸ்டார்ட் போட்டே நேரா எடுத்துக்கோ. 1 2 3 அடுத்த கியர் இதுக்கு போடுங்க. 30 கியர் எவ்வளவு ஸ்பீட் போலாம்? 30 கிலோமீட்டர் போடோ 30 மீட்டர் 30 பேஜ் 1 2 3 பெரிய போடுங்க. 40 கியர் ஒரு 50 வரைக்கும் போட்டோ கேட்டா போல 40 1 2 3 50 கியர் ராஜா சரி பிரேக் யாரே செக் நான் எக்ஸ்பெக்ட் சரி பிரேக் மட்டும் அப்ளை பண்ணு. சடன்லி ஸ்லோ எவ்வளவு ஸ்பீட் வரும்? 30 கிலோமீட்டர் கண்டினியூஸ் ஸ்பீட் 30 எல்லாம் அப்படியே வந்துட்டு கிளட்ச் நம்பர் 1 கிளட்ச் பிடிச்சுக்கோ. லெஃப்ட் சைடு கரெக்ட் பாத்துக்கோ. டூல எது வரல பாத்துக்கோ. வரல அப்படி லெஃப்ட் ஒதுக்கு. ரொம்ப வெளியே வா. நேரா வெளியே வா. நேரா டே பிரேக் யூஸ் பண்ணு. நியூட்ரல் பண்ணு. ஹேண்ட் பிரேக் போடு. நியூட்ரல் பண்ண தடிக்க ஹேண்ட் பிரேக் போடு. கியர் மாத்த கஷ்டமா இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. வினேஷ் சொல்லுங்க சார். கியர் மாத்தி ஓட்டுன எப்படி ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. 1 2 3 தெரியுமா? 1 2 3 தெரியும். ஒண்ணுங்கும் போது நம்ம கையும் காலும் வந்து பிரேக்குக்கு வரணும். கை வந்து தெரியுமா? தெரியும் சார். என்னது கியர் எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா? தெரியும் சார். சரி. கியர் மாத்தி ஈஸியா ஓட்டிடுவீங்க. ஓட்டிடுவோம்.